الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளால் நாங்கள் ரமலானுடைய இறுதிப்பத்தை அடைந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை எதிர்பார்த்தவராக இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா எங்களுடைய அமர்வுகளை எல்லாம் முதலாவது பொருந்தி கொள்ள வேண்டும். இன்றைய இந்த வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த துஆ இங்கே இருக்கின்ற சகல ஆண்கள் பெண்களுக்குமான பாடமாக இருக்கின்ற ஒரு துஆவாகவும், அதனுடைய அர்த்தம், அதனுடைய தாற்பயம், அதனுடைய பொருள் விளங்காமல் அந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொண்டவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்றோ இந்த துஆவை நாங்கள் ஓதுவதினூடாக மறுமையில் எனக்கு என்ன பயன் கிடைக்க இருக்கிறது, மறுமையில் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற பயன் என்ன என்ற அந்த விடயம் தெரியாததால் தான் நாங்கள் அதனுடைய அந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுதோ நாளாந்தம் 5 விடத்தம் பள்ளியிலே முஅத்தின் அதான் சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இல்லாமா ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர மற்றவர்கள் அந்த அதானுக்கு மறுமொழி, அதாவது அந்த அதானுக்கு பதில் கூறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. முதலாவது கடமை என்னவென்றால், முஅத்தின் அதான் சொல்கின்ற பொழுதோ அந்த அதானுக்குரிய பதிலை, அந்த மறுமொழியை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான். ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனஈனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது விடயம், முஅத்தின் அதான் சொல்கின்ற பொழுதோ அந்த அதானுக்கு நாங்கள் மறுமொழி கூறாமல் இருக்கின்றது. இரண்டாவது, அந்த அதான் சொல்லி முடித்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். மூன்றாவது, அந்த அதான் முடிந்த பிறகு அந்த அதானுக்குரிய பாங்கு துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த பாங்குக்குரிய துஆவை நாங்கள் ஓதினால் மறுமையில் இதற்குரிய பலனை, பெருமளவிலான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். நாளை மறுமையிலே எங்களுக்கு யாருமே உதவ முடியாத அந்த நாளிலே எங்களுடைய நன்மைகளை தந்து கொள்ள முடியாத அந்த இக்கட்டான நிலைமையிலே நாங்கள் தள்ளுபடியாக இருக்கின்ற அந்த போது சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரே ஒரு வழிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை. நாங்கள் முஅத்தின் அதான் சொன்ன பிறகு பின்னால் வரக்கூடிய அந்த பிரார்த்தனையை ஓதுவதினூடாக நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவேதான் அந்த பிரார்த்தனையை நாங்கள் உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து, அல்லாஹ்வின் மீது அந்த இஹ்லாஸோட அந்த எண்ணத்தோடு நாங்கள் ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் மறுமையுடைய நிலைமையை பற்றி அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வத்தகு யௌமன், அந்த மறுமையினாலை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவிற்கு உதவிட முடியாது. அப்படியான ஒரு அந்த நிலைமை. வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஆ, எவருடைய பரிந்துரைகளும் அந்த மறுமை நாளிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலா யுஹது மின்ஹா அதுலும் வலாஹும் யும்சரூன், எவருக்கும் எந்த விதமான மாற்றீடுகளும் செய்ய முடியாது, இன்னும் எந்த விதமான உதவிகளும் கிடையாது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே திட்டவட்டமாக கூறிவிட்டான். இப்படியான இந்த நேரத்திலே எங்களுக்கு உதவியாக சிறுவயதிலே நாங்கள் சீராட்டி தாலாட்டி வளர்த்த எங்களுடைய பிள்ளைகள் வரப்போகிறார்களா? இல்லவே இல்லை. இந்த உலகத்திலே விட்டு கொடுக்க முடியாத அளவோ எங்களுடன் உயிருக்கு உயிராக இருந்த எங்களுடைய 2 ஜீவன்கள், எங்களுடைய பெற்றோர்கள் அந்த இடத்திலே பரிந்துரை செய்ய வரப்போகிறார்களா? இல்லவே இல்லை. இந்த உலகத்திலே பிரச்சனை என்றால் ஓடோடி வருகின்ற எங்களுடைய உடன்பிறவா, எங்களுடைய உயிர் நண்பர்கள் அந்த நேரத்திலே வரப்போகிறார்களா? இல்லவே இல்லை. ஆனால் எங்களுக்கு அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை தவிர வேற பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த பரிந்துரை கிடைப்பதற்காக வேண்டி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்ன பிறகு ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எப்படி? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வப்அத்ஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வஅத்த. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته. ஜாபிர் இப்னு அப்துல்லா என்ற அந்த நபித்தோழர் அறிவிக்கிறார். சஹீஹ் புகாரியிலே இந்த செய்தி 6014வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தம்மா, பூரணமான இந்த இறைச்சகனுடைய அந்த சொந்தக்காரனே, வஸ்ஸலாத்தில் காயிமா, நிலையான தொழுகைக்குரிய சொந்தக்காரனும் நீயே, ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா, எங்களுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற அந்த அந்தஸ்தையும் சிறப்பையும் நீ வழங்கி வைப்பாயாக. வப்அத்ஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வஅத்த, நீங்கள் வாக்களித்தவாறு புகழுக்குரிய இடத்தில் அவரை எழுப்புவாயாக என்பதுதான் இந்த பிரார்த்தனை. இந்த துஆ இறுதியிலே பெரும்பாலான நாட்கள் நாங்கள் வப்அத்ஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வஅத்த என்று ஓதுவோம். அது பிழையான வார்த்தை, வஅத்த என்று வர வேண்டும். இந்த துஆவை யாரொருவர் ஓதுகின்றாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிந்துரைக்கு கீழால் வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 6614வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் இனிவரக்கூடிய காலங்களிலும் நாங்கள் ஒரு பள்ளியிலே முஅத்தின் அதான் சொல்கின்ற பொழுது அந்த அதானை செவிமடுத்து அதற்கு மறுமொழி கூறி அந்த அதான் முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி பிறகு இந்த அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வப்அத்ஹு மகாமம் மஹ்மூதனில் லதி வஅத்த என்ற இந்த பிரார்த்தனை ஓதிக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.